ஆரம்பத்திலே நீதிமன்றத்தில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்ற போது அங்கு பலராலும் வைக்கப்பட்ட கோரிக்கை சர்வதேச பொறிமுறைதான் வேண்டும், சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு வேண்டும். யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் பீடத்துறையினர் மாணவர்களோ பேராசிரியர்களோ இதன் கண்காணிப்பில் அந்த பார்வையிடுதலில் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் பலவாறாக வைக்கப்பட்டது. இருந்தும் அவை நடைமுறைப்படுத்தப்பட்டதாக இல்லை. ஒரு 2-3 நாளோ ஒரு கிழமையோ பரம புஷ்பரட்னம் ஐயா அவர்கள் வந்திருந்தார். ஆனால் பின்பு அவரும் வரவில்லை, ஏனோ தெரியவில்லை. இருந்தாலும் எங்களுக்கு இந்த உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை. இலங்கை அரசாங்கமானது எத்தனையோ படுகொலிகளை இலங்கை அரசாங்கத்தின் பார்வையில் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டும் ஒன்றுக்கும் நீதியான நேர்மையான வகையில் அறிக்கைகள் வரவில்லை. இந்த பிள்ளைகள் 1984 ஆண்டு இடம்பெயர்ந்த டிசம்பர் மாதம் இடம்பெயர்ந்த கொக்குத்தொடுவாய் மக்கள், கொக்குத்தொடுவாய் கர்நாடகேணி 6 GS பிரிவு மக்களும் இடம்பெயர்ந்து 2011 ஆண்டு காலப்பகுதியில் தான் மீள்குடியேற்றப்பட்டவர்கள். இப்படி இருக்கும்போது இந்த இடம் இராணுவ பிரதேசமாக இருந்து அந்த இடத்தில் 2009 ஆண்டு கையளிக்கப்பட்ட உறவுகள் வட்டுவாகல கடல்ல மற்றது முகாம்கள்ல 2 பலவாறாக கையளிக்கப்பட்ட உறவுகள் அல்ல சரண அடைந்தவர்கள் இந்த புதைகுழியில் அகப்பட்டுக்கலாம் என்பது மக்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய நம்பிக்கையும். அப்படி இருக்கும்போது வந்து இந்த அகழ்வை செய்து முடித்து இப்போது முடிந்துவிட்டது என்று சொல்லுகின்றார்கள். கொக்குத்தொடுவாய் பகுதியில் பல இடங்களில் இப்படிப்பட்ட புதைகுழிகள் இருக்குது என்பது இந்த மக்களுடைய கருத்து. ஆனால் இதற்கான ஒரு நீதி எங்களுக்கு கிடைக்கவில்லை. எங்களுக்கு இந்த உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை. எங்களை மக்கள் ஒரு நம்பிக்கை இல்லை. ஸ்ரீலங்கா அரசாங்கமானது இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை முழு பொய்யர்களாகத்தான் பொய்களை பேசி வருகின்றார்கள், அறிக்கையிடுகின்றார்கள். தமிழ் மக்களுக்கான நியாயமான எந்த ஒரு கருத்துகளும் எப்படியாவது வழங்கப்பட்டதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். எங்களுக்கு தேவை சர்வதேச பொறிமுறையின் ஊடாக இந்த புதைகுழிக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு தேவை. இல்லாவிட்டால் இதுபோக எத்தனை தாய்மார் இந்த குழந்தைகளை தேடி தேடி, எத்தனை தந்தைமார் இந்த குழந்தைகளை தேடி தேடி, இந்த பிள்ளைகளை தேடி தேடி இறந்து விட்டார்கள். இப்படியான நிலைமையில அவர்களுடைய ஏக்கம், அவர்களுடைய கண்ணீர், இவற்றுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஏமாற்ற வேண்டாம், எங்களை ஏமாற்ற வேண்டாம் நடுவ. ஆனால் உங்களை சர்வதேசம் நிச்சயமாக கண்காணிக்க வேண்டும், சர்வதேசம் எங்களுக்கான நியாயமான தீர்ப்புகளை வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன்.